வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் சாப்பிட்றதில்ல, அவன் அவ்வளவா சாப்பிட மாட்டான், நான் அந்த அளவுக்குலாம் அங்கே போகிறது இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு நான் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். இந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லைன்னா அவ்வளவா அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இதை எப்படி நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அந்த அளவுக்கு, அவ்வளவா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், இல்லை நான் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். இது நம்மளுடைய ஹேபிட். நான் நிறையலாம் சாப்பிட்றது இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதை தான் சொல்ல போறோம். இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஏன்னா அது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே நீங்க செஞ்சாலும் செய்யலைன்னாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டூ பிளஸ் நாட் டோன்ட். ஓகே, சப்ஜெக்ட் டோன்ட் அல்லது டஸ்ன்ட். சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட் வருமா டசின் வருமானு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று. இவ்வளோதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? ஐ. சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். சப்ஜெக்ட் ஐ வரும்போது டூ கூட நாட் சேர்த்து எழுதுறோம். டோன்ட், ஐ டோன்ட். நான் ஏதோ ஒன்று பண்றது இல்லை. என்ன பண்றது இல்லை? சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் ஈட், நானு சாப்பிட்றது இல்லை. எந்த அளவுக்கு? அவ்வளவா அப்படின்னா தட் மச். அந்த அளவுக்கு நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா தட் மச் ஆட் பண்ணிக்கணும். ஐ டோன்ட் ஈட் தட் மச், நான் அந்த அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இன்னைக்கு அவ்வளவா அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு புதுசா கத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லைங்க, அவன் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்கு. அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஹீ. ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா டோன்ட் வருவாங்க. ஹீ, ஷீ, இட் இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா டஸ்ன்ட் வரும். டஸ் பிளஸ் நாட் டஸ்ன்ட். ஹீ டஸ்ன்ட், he doesn't. அவன் பண்றதில்ல. என்ன பண்றதில்ல? அவனுமே சாப்பிட்றதில்ல. he doesn't eat அந்த அளவுக்கு, that much. அந்த அளவுக்கு அவன் சாப்பிட மாட்டான், சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவ்வளவா அங்க போறதில்லை. என்ன அவங்க வீட்டுக்கு நீ போவியா? ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம யாரும் கேட்கறான்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் போவேன், இருந்தாலும் அடிக்கடி அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன், அந்த அளவுக்குலாம் நான் அங்கே போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். சப்ஜெக்ட் யாரு? ஐ வந்தா டோன்ட் வருமா டசின் வருமா? இது எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால தான் நாட்டு சேர்க்கிறோம். ஐ டோன்ட், ஐ சப்ஜெக்டா வரும்போது டோன்ட், ஐ டோன்ட். அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று. என்ன வேர்புன்னா நம்ம போகிறது தான், போறது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஐ டோன்ட் கோ. ஐ டோன்ட் கோன்னா என்ன? நான் போறது இல்லை. எங்க? அங்க. ஐ டோன்ட் கோ தேர். அவ்வளவாங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தட் மச். அவ்வளவா நான் அங்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். ஐ டோன்ட் கோ தேர் தட் மச். அவ்வளவா நான் அங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவங்க அந்த அளவுக்கு இங்க வர்றது கிடையாது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நட்பு கிடையாது, சும்மா ஜஸ்ட் பார்த்தா ஹாய் சொல்லுவோம், அவ்வளோதான் தவிர. ஆனா அந்த அளவுக்கு அவங்க இங்க வர்றது கிடையாது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் மாறி இருக்காங்க. தே, ஐ, வி, யூ, தே இவங்க 4 பேரும் சப்ஜெக்டா வந்தா டோன்ட் தான். ஓகே, தே டோன்ட். இந்த இடத்துல வேர்பு மாறி இருக்காங்க, வர்றது இல்லை. வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். தே டோன்ட் கம். எங்க? இங்க. ஹியர். தே டோன்ட் கம் ஹியர். அவங்க இங்க வர்றது இல்லை. எந்த அளவுக்கு? அந்த அளவுக்கு. தட் மச்.
அவ்வளவுதாங்க. அந்த அளவுக்கு அவங்க இங்க வர்றது இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அத தலைகீழா பிடிக்காது. ஏதோ ஒண்ணு, ஐயோ அதை தலைகீழா பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்னா, இந்த இடத்துல சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, நம்ம கமெண்ட் பண்றோம். இன்ட்ராகேட், அதாவது அதை தலைகீழா பிடிக்காத அப்படின்னு சொல்லும்போது இங்க எந்த இடத்துலயும் சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். டோன்ட் பிடி அப்படிங்கிறதுக்கு பிடினா தான் வேர்பு. பிடினா ஹோல்டு. டோன்ட் ஹோல்டு பிடிக்காத. எதை பிடிக்காத? அதை பிடிக்காது. டோன்ட் ஹோல்ட் இட் அப்படின்னா அதை பிடிக்காத அப்படின்னு சொல்றோம். அதை தொடாத. டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட் அப்படின்னா அதை தொடாத. பிடிக்காத அப்படின்னா டோன்ட் ஹோல்ட் இட், அதை பிடிக்காத அப்படின்னு சொல்றோம். ஓகே, தலைகீழா. தலைகீழாங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். அப்சைடு. அப்சைடு டவுன் அப்படின்னா தலைகீழாக அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹோல்ட் இட் அப்சைடு, அதை தலைகீழாக பிடிக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நம்ம அம்மா 2-3 பொருள் வாங்கிட்டு வர சொல்லி நம்மளை அனுப்பியிருப்பாங்க மார்க்கெட்டுக்கு. மற்றதெல்லாம் வாங்கிட்டோம். ஐயோ நான் காய் வாங்க மறந்துட்டேனே, ஐயோ நான் காய் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. சப்ஜெக்ட் மறந்துட்டேன்னு தானே சொல்றோம். ஐ மறக்கிறது தான் வேர்பு. ஐ ஃபர்காட். ஏன்னா முடிஞ்சிருச்சு, மறந்துட்டு வந்துட்டோம், அப்ப சொல்றோம் ஐ ஃபர்காட். நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வாங்கிறதுக்கு. அப்ப டு பை. இது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே, வாங்க. டு பைனா வாங்க. வெறும் பை மட்டும்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபர்காட் டு பை. நான் வாங்க மறந்துட்டேன். எதை வாங்க? வெஜிடபிள்ஸ். நானு காய் வாங்க மறந்துட்டேன் அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். ஐ ஃபர்காட் டு பை வெஜிடபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவனை கடைசியா 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சந்திச்சேன் அப்படின்னு சொல்றோம். நான் அவனை கடைசியா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. இந்த கடைசியா அப்படி இருக்கு இல்லைங்களா அந்த வார்த்தை, அதை இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். ஐ லாஸ்ட். நான் கடைசியா சந்திச்சேன், மெட். ஐ லாஸ்ட் மெட். நான் கடைசியா சந்திச்சேன். யார? அவனை. ஹிம். ஓகே, ஐ லாஸ்ட் மெட் ஹிம். நான் அவனை கடைசியா சந்திச்சேன். எப்ப சந்திச்சேன்? 1 வருஷத்துக்கு முன்னாடி. A year ago. 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை சந்திச்சேன் அப்படிங்கறத ஐ லாஸ்ட் மெட் ஹிம் a year ago. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தெளிவா யோசி. இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. தெளிவா யோசி அப்படின்னு சொல்றோம். யோசி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல திங்க். எப்படி யோசிக்கணும்? தெளிவா யோசிக்கணும். கிளியர்லி. திங்க் கிளியர்லி. ஓகே, தெளிவா யோசி அப்படின்னு சொல்றோம். திங்க் கிளியர்லி. நல்ல தெளிவா படி. அதை எப்படி சொல்லலாம்? ரீட் கிளியர்லி இல்லைன்னா ப்ராப்பர்லி. ஓகே, இப்படி என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் கிளம்பின பிறகுதான் நான் வருவேன். அவன் கிளம்பட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அவன் கிளம்பின பிறகுதான் அது ஒரு சென்டென்ஸ். நான் வருவேன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சென்டென்ஸ். இப்ப இந்த முழுமையான சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிரும். நான் வருவேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ வில். இனிமே தானே போக போறோம். ஐ வில் கம். நான் வருவேன். எப்ப? கிளம்பின பிறகுதான். இந்த பிறகுதான் அப்படிங்கிறதுக்கு ஒன்லி ஆஃப்டர். ஒன்லி ஆஃப்டர் அப்படின்னா பிறகுதான் அப்படின்னு அர்த்தம். பிறகுதான். எப்ப பிறகுதான்?
அவன் கிளம்பின பிறகுதான். he left. இந்த ஒன்லி ஆஃப்டருக்கு அப்புறமா வர்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். he வந்திருக்கிறதுனால லெஃப்ட், அதாவது லெஃப்ட்னா புறப்புறது, கிளம்புறது. லெஃப்ட் கூட எஸ் சேர்த்துருக்கோம், லெஃப்ட்ஸ். ஐ வில் கம் ஒன்லி ஆஃப்டர் ஹீ லெஃப்ட்ஸ். அவர் கிளம்பின பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இதுதானே முழுமையான சென்டென்ஸ். இவங்கள ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஹீ வில், இனிமே தானே சாப்பிடுவாரு. ஹீ வில் ஈட், ஹீ வில் ஈட். அதுக்கப்புறம் ஒன்லி ஆஃப்டர் ஆட் பண்ணிக்கணும். ஒன்லி ஆஃப்டர், அதன் பிறகுதான் அவள் சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவார். he will eat only after she eats. வெரி குட். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவ சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க ஒரு கடை இருக்கு, இப்படி ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சப்ஜெக்டா தேர் யூஸ் பண்ணணும். ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தேர். தேர் இருக்கு அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஒரு ரூம்ல ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்க சொல்றோம். அங்க யாராவது இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, அவங்க போய் பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப தேர் இஸ், இப்பதான் பாக்குறோம், பிரசன்ட்ல இருக்காங்க, அதனாலதான் யூஸ் பண்றோம். தேர் இஸ். நிறைய அப்படின்னா மெனி. தேர் இஸ் மெனி. பேர் அப்படின்னா பீப்புள். தேர் இஸ் மெனி பீப்புள். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். எங்க இருக்காங்க? இங்க, ஹியர். ஓகே, இந்த தேருங்கிறது இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் மாதிரி செயல்படுது, ஆனா அது ஒரு டம்மி சப்ஜெக்ட். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டுலாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வராம இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு நீங்க சப்ஜெக்டா தேர் தான் பயன்படுத்தி சொல்லணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. அங்க ஒரு கடை இருக்கு, அங்க ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு அங்க இருக்குல்ல, அப்ப தேர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர் சப்ஜெக்ட் இஸ். இப்பதான் அந்த கடை அங்க இருக்கு, இப்பயும் இருக்கு, அதனால பிரசன்ட்ல சொல்றோம். தேர் இஸ் ஒரு கடை. ஏன்? ஷாப். தேர் இஸ் எ ஷாப். எங்க இருக்கு? அங்க. அப்ப இன்னொரு தேர் சேர்க்கிறோம். ஓகே, இந்த தேர்ங்கிறது அங்க அப்படிங்கிற மீனிங்ல வருது. தேர் இஸ் எ ஷாப் தேர். அங்க ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அங்க ஒரு மரம் இருக்கு, அதை எப்படி சொல்லலாம்? அதேதான். தேர் இஸ் எ ட்ரீ. தேர் இஸ் எ ட்ரீ தேர். அங்க ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதையே அங்க ஒரு மரம் இருந்ததே, இப்ப அந்த மரம் இல்ல, காணோம், ஆனா இருந்துச்சு. இப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொல்ல வரும். அங்க ஒரு மரம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப அதை எப்படி சொல்லலாம்னா, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னா, இஸ்னா பிரசன்ட். அப்ப பாஸ்ட்னா இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கிறோம்? வாஸ். தேர் வாஸ் அ ட்ரீ தேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு மரம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிரசன்ட்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தேர் வச்சு இந்த மாதிரி பேசுங்க. பாஸ்ட்ல அதே போல ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த இஸ்ஸுக்கு பதிலாக வாசுங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த வேர்பு மட்டும் மாறும். நெக்ஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பார்த்தோமோ அதை இது பண்ணி தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க அவ்வளவா ஸ்வீட் சாப்பிட்றதே இல்லை. அந்த அவ்வளவா அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? தட் மச் சொன்னோம். ஓகே, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எழுதி கடைசியில் தட் மச் சேர்த்துக்கிட்டா அந்த சென்டென்ஸ் ஓவர்.
நாங்க அவ்வளவா ஸ்வீட்டு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். நான் என் பேகை எடுக்க மறந்துட்டேன், நான் என்னோட பேகை எடுத்துட்டு வரவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். அங்க ஒரு ஏரி இருக்கு, அங்க ஒரு ஏரி இருக்கு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அங்க ஒரு ஏரி இருக்கு, இங்க ஒரு சேர் இருக்கு. அங்க ஒரு ஏரி இருக்கு, இங்க ஒரு சேர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போல நிறைய வியூவர்ஸ் என்கரேஜ் பண்றீங்களா, என்ன என்கரேஜ் பண்றீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களா என்னன்னே தெரியல. நிறைய பேர் வீடியோஸ் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு நாங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கொடுக்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீடியோஸை ஃபாலோஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு குழந்தைங்களுக்கு எப்படி ரீட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்குறீங்க. எங்களோட ஸ்கூல் வீடியோவை பாருங்க. ஈவினிங் 5 மணிக்கு வர்றது நம்மளுடைய வந்து கிராமர் டாபிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வரும் 5 மணிக்கு. மற்ற நேரங்கள்ல வீடியோ வரும்ல, அதையும் நீங்க ஃபாலோஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி இங்கிலீஷ் எப்படி வாசிக்க வைக்கிறது, தமிழ் எப்படி வாசிக்க வைக்கிறது, ஒரு சம்மு அதாவது கணக்கை எப்படி அவங்கள புரிஞ்சிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எங்களோட ஸ்கூல் வீடியோஸை நீங்க ஃபாலோஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க அழகா உங்க வீட்டில் நீங்களே சொல்லி கொடுக்கலாம். டியூஷனுக்கு அவங்களுக்கு அனுப்பவே வேண்டாம். இல்லைன்னா செல்லை ஓப்பன் பண்ணி வீடியோவை போட்டு விட்டுட்டு நீ பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸ்கூல் வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜுங்கிறது என்ன இல்லை, எங்களுடைய ஸ்கூல் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.